பாளையங்கோட்டை ஜெயில சுத்தி ஜெயிலுடைய கட்டடம் இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு டவர்னு ஒண்ணு உண்டு. தம்பி கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் அடிக்கடி அங்கதான் போயிட்டு வருவாப்புல, புலருக்கெல்லாம் போயிருக்காப்புல. அந்த டவர்ல ஒரு சின்னதா ஒரு விரிசல், டவர்ல மட்டும், ஏன்னா அடிக்கடி இது பண்றதுனால டவர்ல மட்டும் சின்ன விரிசல் பயன்படுத்தலாம். ஏன்னா விரிசல் விழுந்துருச்சு, பொருட்கள் வைக்க முடியல, டவர்ல தான் எல்லா கோப்புகளும் ஃபைலும் வைப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இது எப்போ 1860 கட்டப்பட்ட டவர்ல சின்ன விரிசல், அதுக்கு பக்கத்திலேயே நம்ம திராவிட மாடல், நம்முடைய நல்லாட்சி நாயகர், நம்முடைய உள்ளாட்சி நாயகர் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒரு டவர் கட்டுறாங்க. அவங்க கட்டின டவர் 140 வருஷத்துல சின்ன விரிசல் விழுந்துச்சு. இவர் 2021 டவர் கட்டிருக்கான். அது ஏங்கன்லயா பட்டு தொலையணும். நான் போகும்போது அந்த டவர், இந்த டவர் இப்படி கட்டிருக்காங்க, பைசா கோபுரம் மாதிரி நிக்குது. ஆஹா, என்ன பைசா கோபுரத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்களா புழலுக்கு ஜெயிலுக்கு பாளையம் கொண்டுக்கிட்டா? இல்ல, ஒரே ஒரு மலையில பேஸ்மெண்ட் தாங்க முடியாம சரிஞ்சிருச்சு. இப்ப என்ன, அதை பயன்படுத்த முடியாம பழைய டவரே பயன்படுத்திட்டு இருக்கோம். இது சத்தியம். அந்த வெள்ளக்காரன் கட்டின டவர்ல சின்ன விரிசல், இந்த கொள்ளக்காரன் கட்டின டவர் கீழே விழுந்துருச்சு. ஜெயில கூட ஊழல். இதுதான் எங்களுடைய ஆட்சி. ஒட்டுமொத்தமாக இந்த 4.5 வருட ஆட்சியில சொல்லிக்கும்படி ஒரு சாதனையும் செய்யாம மீண்டும் நாங்க 200 இலக்கு 200 வந்து என்ன செய்ய போறீங்க? 1952 இருந்து 2021 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் என்றால் மொத்தமாக 9 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அப்ப இதற்கு யார் மாற்று? அதிமுக மாற்றா? அதிமுக வந்து அதே என்ன 30% கமிஷன், அது என்னன்னா இவங்க கொஞ்சம் மிரட்டி வாங்குவாங்க, அவங்க கொஞ்சம் வாயிலா பூச்சி மாதிரி, நீ கொடுக்கறத கொடுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு ஒரு 20% வாங்கிக்குவாங்க. 30-20 குறையும். அதே திருட்டு, அதே இருட்டு, அதே ஆத்துமலை கொள்ள, அதே கனிமூல கொள்ள. ஏன்னா அது ஏற்கனவே கொள்ளையடிச்சு பழக்கப்பட்ட கட்சி, பசியோட இருக்காங்க. அதிமுக காரங்க போறான், வந்தோடனே தூக்கிடுவோம், வந்தோடனே அள்ளிடுவோம், புறம் பசியில இருக்கு. இவங்க 10 வருஷம் இந்த கைதி படத்துல இருக்கிற கார்த்தி மாதிரி இருந்தாங்க, வந்த உடனே பிரியாணி அள்ளி 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 போட்டாங்க. நான் சொன்னேன், டேய் திமுக 10 வருஷமா கைதி படத்தை வர கார்த்தி மாதிரி இருக்கிறான், அவன் 10 வருஷம் ஜெயில இருந்து வந்தாப்புல, இவங்க 10 வருஷம் ஆட்சிலாம் வர்றான், இவன் கையில ஆட்சி போச்சு, பிரியாணிக்கு கிடைச்ச நிலைமை தான் வந்த தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னா எவனும் கேட்கல. இப்போ திமுக அதிமுக அதே மாதிரி கையெல்லாம் அரிக்குதே, கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட கை அரிக்குதே, ஐயோ ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு கை அரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கை அரிக்குதுன்னா இன்னொன்னு வருது. இது ரெண்டுமே ஊழல் கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். இதாவது வந்து ஊழல் கட்சி, இன்னொன்னு வரும்போதே